அண்ணாமலை சொல்கிறாரு பிஜேபியில் நல்லவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. சரி, அப்போ மற்ற கட்சியில் இல்லையா? எப்படி பார்க்குறீங்க? இது தம்பியோட நம்பிக்கை. அதை அவர் நம்பிக்கையை ஏன் நம்ம கெடுக்கணும்? முஸ்லீமுக்கு எதிர்ப்பு அந்த வாக்கப்பூ மசோதாவை நேற்று நிறைவேற்றிருக்காங்க. அதை பற்றி அவங்க அதை தானே செய்வாங்க, வேற என்ன செய்வாங்க? இந்த நாட்டில் வந்து பிஜேபியின் அரசியல் கொள்கை என்பது இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக சிந்திப்பது செயல்படுவதை தவிர வேற ஏதாவது பொலிட்டிக்கல் பாலிசி இருக்கா? அரசியல் கொள்கை இருக்கா? மறுபடியும் சொல்றேன், பசுமாடு, பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம், இதை தவிர ஏதாவது இருக்கா? ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை விட்டுட்டாங்க. ஏன்னா அங்கே ராமருக்கு அயோத்தி கோயில் கட்டி முடிச்சவன, அயோத்தியில் கோயில் கட்டி முடிச்சவன அந்த பிரச்சனை முற்றுப்பட்டுட்டது. அயோத்தியில் போட்டியிடும் போது அகிலேஷ் யாதவ் தாழ்த்தப்பட்ட ஒருவரை நிறுத்தி பொது தொகுதியில் நிறுத்தி தோக்கடிச்சிட்டாரு. அங்கேயே அவருக்கு செல்வாக்கு இழந்துருச்சு. அதோட அது இப்போ ஜெய் ஸ்ரீராம் யாரும் பேசுறது இல்லை, ஜெய் ஜெகநாத் தான், பூரி ஜெகநாத் தான் இப்போ. அப்போ அது அவங்களுக்கு அதுதான் கொள்கை, அதை நோக்கித்தான் நகருவாங்க. எது சரி? அப்போ என்னத்துக்கு வக்பு இடத்தை எடுக்கிறதுக்கு என்ன அவசியம்? 12 பேரில் 8 பேர் வேற இஸ்லாமியர் தவிர்த்து வேற ஆள்களை போடலாம்ங்கிற அவசியம் எதுக்கு வருது? இவ்வளவு காலம் இருந்த அந்த முறையில் இப்போ உங்க நாட்டுக்கு நடந்த தீமை என்ன? வக்பு இடம் உங்களுது இல்லை. இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது, அந்த சமயத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட பெருமக்கள் ஏக இறைவன் அல்லாவினுடைய திருப்பெயரால நற்காரியங்கள் செய்வதற்கு நன்கொடையாக கொடுக்கப்பட்ட இடங்கள் அது. இப்போ கூட மயிலாப்பூரில் இருக்க தப்பக்கொலை வந்து ஆற்காடு நவாப் கொடுத்த இடத்துல தான் வெட்டப்பட்டிருக்கு. அதை மூடி விட்டுருவீங்களா கேட்குறேன். நாம இதே நாட்டின் முதன்மை அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அரபு நாட்டில் போய் இந்து கோயிலை திறந்து வச்சு பெருமையாக பேசிட்டு வந்தாரா இல்லையா? நீங்க இருக்கா இல்லையா சொல்லுங்க. திறந்து வச்சு பேசிட்டு வந்தார்ல. எல்லா நாடுகள்லையும் சீக்கிய கோயில்கள் இருக்குது, இந்து கோயில்கள் இருக்கு. இப்போ எல்லாரும் அந்த வழிபாட்டை அனுமதிக்கிறான், இது பண்றான். மதம் என்பது இங்கே இந்த நாட்டின் குடிமக்களின் உரிமை உணர்வு, அதை தாண்டியது. அவன் விருப்பம், அவன் வழிபாடு என்பதும் உணவு என்பதும் உடை என்பதும் அவனுடைய கல்வி தேர்வு என்பதும் அவனுடைய மொழி தேர்வு என்பதும் அவனவன் உரிமை. இதை கட்டாயமா இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாதுங்கிறது வந்து சர்வாதிகாரமும் இல்லை, கொடுங்கோன்மை. அந்த போக்கை ஆட்சியாளர்கள் கைவிடணும், மாற்றிக்கொள்ளணும். இது நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு இறையாண்மைக்கும் ஏற்புடையதல்ல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.